ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ மெஜாரிட்டியாக பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் 3 இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி அவங்க அங்கே ரூலிங் பார்ட்டி தான். ஸோ அதனால் அதை அப்படியே தக்க வச்சுருக்காங்க. அஸ்ஸாம், ஸோ அங்கேயும் அதே தான். ஸோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து மம்தா பானர்ஜி அப்படின்றவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் அவங்கள வந்து காலி பண்ணி பிஜேபி வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ திங்க் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ்ஸாமில் வந்து அவங்க வந்து 82 வின் பண்ணியிருக்காங்க பிஜேபி, ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் பெங்காலில் பார்க்கும்போது பிஜேபி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ், ஓகேங்களா. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் வந்து பிஜேபி தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம், ஓகேங்களா. ஏன்னா ரூலிங் பார்ட்டியை வந்து ஓவர்டேக் பண்ணி பிஜேபி வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து வர்றது வந்து பெரிய விஷயம். ஸோ இது வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அண்டு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், ஸோ அவங்க தான் வந்து இந்த வட்டம் ஆட்சி அமைக்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிவிகே, ஸோ அவங்க வந்து ஒரு தனி மெஜாரிட்டியாக 106 அப்படின்றது வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க 118 வேணும். ஸோ அவங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஎம்கே கூட்டணி அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணியில் உள்ளவங்க கிட்ட வந்து சப்போர்ட் கேட்கணும். ஸோ யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கே தான் வந்து மேஜர் எனிமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் யாரும் வராத பட்சத்தில் ஏடிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்களா, கூட்டணி ஆட்சியா அப்படின்றது தெரில. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், கூட்டணி ஆட்சி வந்துச்சு அப்படின்னா, தொங்க ஆட்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை, எக்கனாமி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது கூட்டணி ஆட்சி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஒன்று டிவிகே அலைன்ஸ் மேஜராக நின்று ரெண்டு பார்ட்டிஸ்ல இருந்தும் கேண்டிடேட்ஸ் கூப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே கூட வைக்கலாம். இது 2 சாய்ஸஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அரௌண்ட் வந்து இப்போ 16 நினைக்கிறேன் ஐ திங்க். எப்படின்னாலும் ஒரு 10 to 12 வந்து அவங்களுக்கு வேணும் டிவிகேக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளக்சுவேஷன் நிறையவே இருந்தது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடந்தாலும் ஒரு அப்பு போயிட்டு ஒரு செல் அந்த மாதிரி தான் போச்சு. 24,175 பிரேக் பண்ணல, திரும்ப க்ளோசிங் அதுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. 280 வரைக்கும் போனாங்க, திரும்ப கீழே வந்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டவுசோன் நாஸ்டாக் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவுசோன் நெகட்டிவாகவும் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது அகைன் 24,175 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்போர்ட்டாக வந்து 23,950 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்துச்சு 24,000 வரைக்கும் வந்துச்சு. பட் 23,950 தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,850 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. இதுதான் வந்து நிஃப்டியோட நிலமை. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்து செம்ம சப்போர்ட் கொடுத்துச்சு, நல்லா ஹை போச்சு. ஆனால் அப்படியே கீழே இறக்கிட்டாங்க, ஓகேங்களா. சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் செக்டர் வந்து நல்ல ஹை போனாங்க, போயிட்டு அப்படியே வந்து க்ளோசிங் வந்து கீழே முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஹை போயிட்டு திரும்ப க்ளோசிங் கீழே. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ சப்போர்ட்டாக 54,460 ஆக்ட் ஆகும், 420 470. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 53,700 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி கீப் ஆன் இன்னைக்கு வந்து செல்லிங் தாங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரு 4 நாள் ஏற்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ரவுண்டில் தான் நாய்ஸ் இருக்கும், தப்படுத்துறீங்க. ஒரு 4 நாள் கண்டினியூஸாக ஏற்றுனா அதை அப்படியே இறக்கி முடிச்சிட்டான். ஸோ ஐடி கிட்ட இருந்து எந்த பெரிய சப்போர்ட்டும் இல்லை. ரிலையன்ஸ் மட்டும் சிங்கிள் ஹேண்டடாக போயிட்டே இருக்காங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா 5 நாளாக கண்டினியூஸாக ஏறி இருக்கான். ஸோ ஒரு மேஜரான லெவல் கிட்ட வந்துட்டான் அரௌண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து அவன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுவானா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பண்ணான் அப்படின்னா ஒரு ஹெவியான ஃபால் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறான்னு. சிங்கிள் ஹேண்டடாக போயிட்டு இருக்கான், அவன் மட்டும்தான் ஏறிட்டே இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து செல் ஆயிடுச்சு, ஓகேங்களா. க்ளோசிங் அந்த 780க்கு மேலே போச்சு, ஆனால் க்ளோசிங் வந்து 779 தான் வச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து அது கீழே டவுனில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.